லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வினை அடுத்து தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. புதுவையில் 4 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு போலீசார் பரிந்துரை. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை இரவோடு இரவாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் பன்னார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை நடைபெற்றது. புதுவை மாநிலம் முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சர்க்குரு மகான் பன்னார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவை ஒட்டி மூலவர் மற்றும் உற்சவருக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உட்பட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டதுடன் தொடர்ந்து கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனை அடுத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வினை அடுத்து தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி காமராஜர் சாலை பாலாஜி திரையரங்கம் அருகே நடைபெறும் உப்பனாறு கால்வாய் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேம்பால பணிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்து பணிகள் மேற்கொள்ள முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். இதனிடையே பருவமழை காலம் நெருங்கி வரும் நிலையில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தூர்வார உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனடியாக காமராஜர் சாலை அருகே உப்பனாறு கால்வாய் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருபுவனை சின்னப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைப்பு. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். தொடர்ந்து பூமி பூஜை செய்து ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், அருள்மிகு ஸ்ரீ ஆதி அழகு முத்துமாரியம்மன் ஆலய அறக்கட்டளை நிர்வாக குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் திருபுவனை சின்னப்பேட் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆலய திருப்பணிகள் விரைவாகவும் சிறப்பாகவும் நிறைவேறிட அனைவரும் அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை இரவோடு இரவாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் போலி ஆவணங்கள் மூலமாக அபகரிக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் அரசு அதிகாரிகள், முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரிகள், துணை பதிவாளரும் அடங்குவர். இந்நிலையில் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநராக பணியாற்றும் சுரேஷ் ராஜ் இரவோடு இரவாக நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டபோது வருவாய்த்துறையில் சுரேஷ் ராஜ் சார்பு பதிவாளராக பணிபுரிந்துள்ளார். பல்வேறு வாக்குமூலங்கள், சாட்சியங்கள் அடிப்படையில் இவரை ஊழல் ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் வீட்டில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சனிக்கிழமை இரவு காலாப்பட்டு மத்திய சிறையில் சுரேஷ் ராஜ் அடைக்கப்பட்டார். வில்லியனூரில் லெகசி ஃபிட்னஸ் அண்ட் கார்டியோ கிராஃப்ட் உடற்பயிற்சி கூட திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள லெகசி ஃபிட்னஸ் அண்ட் கார்டியோ கிராஃப்ட் உடற்பயிற்சி கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைத்தார். பின்னர் உடற்பயிற்சி கூடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உபகரணங்களை பார்வையிட்டு அதன் வசதிகளை ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தி வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தலைமை தாங்கி கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் முதல் 30 நாட்களுக்கு சேர்க்கை கட்டணமாக முழுமையாக இலவசமாக வழங்கப்படுவதுடன் அதே
காலகட்டத்தில் பேக்கேஜ் பெறும் உறுப்பினர்களுக்கு சிறப்பு கட்டண சலுகைகளும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உடற்பயிற்சி கூடம் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக உடற்பயிற்சி மேற்கொள்ளும் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து உடற்பயிற்சி உபகரணங்களும் நவீன ஹைடெக் தொழில்நுட்ப வசதிகளுடன் நிறுவப்பட்டுள்ளதாகவும் உடற்பயிற்சி கூடத்தின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவையில் 4 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு போலீசார் பரிந்துரை. புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி தனபால். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு வில்லியனூர் அருகே கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜீவா, மம்மு என்ற ஞானப்பிரகாசம், சந்துரு உட்பட சிலரை கைது செய்தனர். தற்பொழுது அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துள்ளனர். எனவே தனபாலின் தம்பி விக்கி தனது அண்ணனின் கொலைக்கு பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். அப்போது முக்கிய குற்றவாளியான ஜீவாவை வரவழைக்க அவரது அண்ணன் சவுந்தர் என்பவரை கடந்த ஆண்டு கொலை செய்தனர். இது தொடர்பாக விக்கி, மணிபாரதி உட்பட சிலரையும் போலீசார் அப்பொழுது கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் விக்கி தரப்பினர் தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்தனர். எனவே இரு தரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் மங்கலம் போலீசார் பரிந்துரையின் பேரில் விக்கி, மணிபாரதி, வித்யாசாகர் ஆகியோர் ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இதற்கிடையே தற்பொழுது தடைக்காலம் முடிவடைந்து மீண்டும் அவர்கள் ஊருக்குள் வந்துள்ளனர். இதனால் தற்பொழுது மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனையடுத்து மங்கலம் போலீசார் ரவுடிகளான சவுந்தர் தரப்பை சேர்ந்த ஜீவா, ஞானப்பிரகாசம் மற்றும் தனபால் தரப்பை சேர்ந்த விக்கி, வித்யாசாகர் ஆகிய 4 பேரும் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க பரிந்துரை செய்து மாவட்ட ஆட்சியருக்கு மனு ஒன்றை அனுப்பி வைத்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனைப்பாளையம், மதகடிப்பட்டுப்பாளையம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் உட்பட பகுதிகளைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனைப்பாளையத்தைச் சேர்ந்த மன்னாதன், சகடப்பட்டு சிவராமன், வீரப்பன், சுந்தர், விஷ்ணு, சுரேஷ், ரவிச்சந்திரன் மற்றும் சன்னியாசிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாரை சந்தித்து தவைக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்தார். முன்னதாக திருபுவனைப்பாளையத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் கட்சியில் இணைந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் மாற்றுக் கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் பொருளாதார ரீதியாக மக்கள் முன்னேறினால் மட்டுமே வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை படைக்க முடியும். உங்கள் முன்னேற்றத்திற்கு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தயக்கமின்றி என்னை அணுகலாம் என்றும், பொதுமக்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள். சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தம் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்தின் புதிய அலுவலகம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலகத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியை முன்னிட்டு வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம், சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம், கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கணபதி ஹோமம் நிறைவடைந்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்ற அழகானந்தத்திற்கு கட்சி பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், பிரமுகர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனையடுத்து விழாவில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருகே கஞ்சா வைத்திருந்த இலங்கை அகதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாம் பகுதியில் உள்ள சவுக்குத்தோப்பு பகுதியில் கோட்டக்குப்பம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நடந்து கொண்ட நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் முகாம் பகுதியைச் சேர்ந்த விக்ரம் மகன் விஜய் என்பது தெரியவந்தது. மேலும் கஞ்சா புகைக்கும் பழக்கம் கொண்ட அவரிடம் சோதனை செய்யப்பட்டதில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்த போலீசார் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து விஜய் மீது கோட்டக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் போதைப்பொருள் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
விழுப்புரத்தில் உள்ள SPN மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரம் SPN மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இந்த பேரணியானது விழுப்புரம் எல்லிஸ் சத்திரம் சாலையில் அமைந்துள்ள SPN பள்ளி வளாகத்திலிருந்து துவங்கி விழுப்புரம் சென்னை சாலை வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முன்பு நிறைவு பெற்றது. அதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் எதிரே உள்ள சென்னை சாலையில் மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை அரங்கேற்றினர். இதில் சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது, தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம், போக்குவரத்து விதிகளை மதித்து பாதுகாப்பாக பயணிப்பது உட்பட பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்கள் நாடக வடிவில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி இயக்குநர் சந்திரகுமார், தாளாளர் ஹரீஸ்வர், மகாராஜா, பள்ளி முதல்வர் தமிழ் கலையரசி, ஆசிரியர்கள் சகாயராஜ், நிவேதா, சங்கீதா, ஷர்மிளா உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக போக்குவரத்து போலீசார் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து அறிவுரைகளை வழங்கி போக்குவரத்து ஒழுங்குமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். விழுப்புரம் அருகே பூவரசன்குப்பம் பகுதியில் மலட்டாற்றின் உடைந்த கரையை மழைக்காலத்திற்கு முன்பாகவே சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் வழியாக செல்லும் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து பிரியும் மலட்டாறு பலவனூர், பூவரசன்குப்பம் மற்றும் மேட்டுப்பாளையம் உட்பட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களின் பாசனத்திற்கும் சுமார் 70 கிராமங்களின் நிலத்தடி நீர் ஆதாரத்திற்கும் முக்கியமாக விளங்கி வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பூவரசன்குப்பம் பகுதியில் சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு மலட்டாற்றின் வலதுபுற கரை உடைந்தது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வரும் தண்ணீர் மலட்டாற்றிற்குள் செல்லாமல் அப்பகுதி விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரையை நிரந்தரமாக சீரமைக்க சுமார் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் துவங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மழைக்காலம் நெருங்கி வருவதால் அதற்கு முன்பாகவே தற்காலிகமாகவாவது உடைந்த கரையை சீரமைத்து தண்ணீர் மலட்டாற்றில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வேதனையுடன் கூறியுள்ளனர். புதுச்சேரி லவஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் புதுப்பிக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் சிவக்கொழுந்து திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்த ஹைமாஸ் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் மடுவுப்பேட்டை, புத்துக்கோவில் அருகே மாரியம்மன் கோவில் அருகே மற்றும் கல்பனா சாவ்லா நகர் ஆகிய 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகள், அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரம், MGR வீதி, பாலம் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்கு மற்றும் வஉசி வீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். அப்போது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மனிதநேய மக்கள் சேவை மையம் சார்பில் நடந்த இரத்த தான முகாமை நேரு MLA கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நடந்த இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப்பள்ளி தாளாளர் சுந்தர்ராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகோத்மன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தனர். மணவெளி தொகுதி தாவைக்கா MLA ராமு பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மணவெளி தொகுதி தமிழக வெற்றிக் கழக MLA ராமுவின் பிறந்தநாள் விழா TN பாளையம் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் ராமு MLA கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட அவர் சிவன் கோவிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். கிராம மக்கள் சார்பில் ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வில் தாவைக்கா நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பலர் பங்கேற்றனர். அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி மாலை நேர இலவச படிப்பு மாணவர்கள் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சியை நடத்தினர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆய்வினை அடுத்து தூர்வாரும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. புதுவையில் 4 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு போலீசார் பரிந்துரை. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நில அபகரிப்பு வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜை இரவோடு இரவாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர்.
இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.